அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவன். இன்றைக்கு வீடியோவில் எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு ரெசிபி தான் நான் செஞ்சு காட்டியிருக்கேன். பெரியவர்களிலிருந்து சிறியவர்கள் வரைக்கும் எல்லோருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி தான். அது நான் சிக்கனில் செஞ்சு காட்டியிருக்கேன். அது என்னென்னு சொன்னால் சிக்கன் லாலிபாப். சிக்கன் லாலிபாப் தான் இன்றைக்கி செஞ்சு காட்டியிருக்கேன். ரொம்ப ஈஸியான மெத்தடில் செஞ்சு காட்டியிருக்கேன். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க பார்ப்போம். நான் 1/2 கிலோ சிக்கன் லாலிபாப் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 16 பீஸ் மட்டும் எனக்கு வந்துச்சு. இப்போ நான் சிக்கன் லாலிபாப்ஸை மிக்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு பெரிய அகலமான ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்க்கேன். 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்க்கேன். நான் ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். அடுத்தது ஒரு ஃபுல் லெமனோட ஜூஸ் சேர்க்கேன். நான் அதில் இதை நல்லா நான் ஸ்குவீஸ் பண்ணி விடுறேன். ஃபுல் லெமனோட ஜூஸ் சேர்த்தா கணக்காக இருக்கும் 1/2 kg சிக்கனுக்கு. இப்போ இதில் நான் 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்க்கேன். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்க்கேன். அடுத்ததாக ஒரு ஃபுல் எக் ஒன்று சேர்க்கேன். இந்த எக்கை நல்லா பீட் பண்ணி நான் சேர்த்துக்கொள்கிறேன். அடுத்ததாக ஒரு 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்க்கேன். நான் சோள மாவு 2 டீஸ்பூன் ஆல் பர்பஸ் ஃப்ளவர் சேர்க்கேன். ஸ்ரீலங்காவில் கோதுமை மான்னு சொல்கிறது. அடுத்ததாக நான் இதில் 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்தேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். நான் ஒரு ஹேண்ட் பீட்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நான் இதில் சிக்கன் லாலிபாப்ஸை இதில் நான் ஆட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். நான் எல்லா இடமும் படக்கூடிய மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. இப்போ இதை நான் ஒரு 1 ஹவருக்கு நான் மேரினேஷன் பண்ணி ரெஸ்ட்டில் வைக்கேன். இப்போ நான் ஒரு தாழ்வான ஒரு சட்டி ஒன்றில் நான் ஆயில் ஊற்றிக்கொள்கிறேன். இப்போ இந்த ஆயில் நல்லா சூடாகின உடனே நம்மளோட சிக்கன் லாலிபாப்ஸை அதில் விட்டு நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். நல்ல ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கக்குள்ளேயே பொரிச்சு எடுத்தீங்கன்னு சொன்னால் சட்டியில் ஒட்டாமலுக்கு வரும். இப்போ நம்ம இந்த சிக்கன் லாலிபாப்ஸை ஒரு கோல்டன் கலர் வரும் வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க வேணும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ நாம் இதை வெளியில் எடுப்போம். இப்படி நாம் ஒவ்வொரு பேட்சாக நம்மளோட சிக்கன் லாலிபாப்ஸை நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட சிக்கன் லாலிபாப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஒரு பேனில் ஆயில் சேர்க்கேன். அது ஹீட் ஆகின உடனே ஒரு சின்ன பீஸ் ஜிஞ்சர் ஒரு பீஸை நல்லா குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ அதே மாதிரி ஒரு 7 to 8 கார்லிக் பீசஸை நான் குட்டியாக சாப் பண்ணி நான் அதில் சேர்த்துக்கொள்கிறேன். இதை ஒரு 20 to 30 செகண்டுக்கு நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்க்க போகிறோம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேருங்க. 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேருங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. ஃபைனலாக நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் லாலிபாப்ஸை நம்ம இதுக்குள்ளே சேர்க்க போகிறோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
இப்போ நான் இந்த சிக்கன் லாலிபாப்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இது எல்லாத்துலேயும் படுற மாதிரி இந்த மிக்ஸிங்கை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிக்கன் லாலிபாப்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அப்போ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்களோட ஹஸ்பண்ட்ஸ், உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு, உங்களோட கிட்ஸுகளுக்கு இதை செஞ்சு கொடுத்து அசத்துங்க. உங்களுக்கு வேறு எதுவும் ரெசிபிஸ் வேணுமென்றாலும் என்னட்ட கமெண்ட்ஸில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். கட்டாயம் நான் அப்லோட் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, take care. This is your Darli'z Taste Dishes. Thanks for watching.